எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில் 4வது நூறுல 10வது பதிகத்தில் 7வது பாடல், பிரபந்தத்தில் 3112, பாட்டோட நம்பர் 3112. இதை வச்சு பார்த்தாதான் நம்ம பாட்டை கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டா 4000 பாட்டில் எதுன்னு தேட முடியும். அதுக்காக அதை சொல்கிறேன். பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குவோம். ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர். கூடிவானோர் ஏத்த நின்ற திருக்குறுகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. ஓடி ஓடி பலபிறப்பு பிறந்து மற்றொரு தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டு கூடிவானோர் நின்று ஏத்த திருக்குறுகூர் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. இது பாட்டு. இந்த பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம். அர்த்தத்தை சொல்றேன், கேட்டுங்க. ஓடி ஓடி ஓடின்றது ஓய்வில்லாமல் தொடர்ந்து, ஓய்வே இல்லாத. ஓடின்றது இந்த இடத்துல ஓய்வு இல்லாமல் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு பிறகு பிறக்கிறதுக்காக ஓட மாட்டாங்க. அதனால ஓடின்றது ஓய்வு இல்லாமல் பல பிறப்பும் பிறந்து, பலவிதமா புல்லா பூண்டா செடியா கொடியா மாடா ஆடா மாடா மனுஷனாவே பல பிறப்பு பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து. மற்றோர் தெய்வம்ன்றது இந்த இடத்துல என்னன்னா, நம்ம பெருமாளை தவிர மற்ற தெய்வம்ன்றது எடுத்துக்கூடாது. அவங்க குல தெய்வத்தை தவிர மற்ற தெய்வங்களை, மற்றோர் தெய்வம்ன்றத இந்த இடத்துல அவங்கவுங்க குல தெய்வத்தை தவிர மற்ற தெய்வங்களை போய் ஆடி பாடி ஆடி அங்க போய் பாடி ஆடி பணிந்து அவருக்கு சேவை, அந்த தெய்வத்துக்கு சேவைகள் செய்யுது. அது தப்புன்னு சொல்லலை. பாடி ஆடி பணிந்து பல்படிகால்ன்றது பல வழிகள்ல பல நிலைகள்ல பல்படிகால் வழியேறி சென்றீர். வழியேறின்றது வழியேறி கண்டீர்னா, வழியேறினா பல வழிகளில் சென்றிருந்த அர்த்தம். இது பல நிலைகளில் பல வழிகள், அப்ராப்ரியேட் லெவல், வேரியஸ் ரூட், அப்படி எடுத்துக்கணும். இதை பல்படிகால் வழியேறி கண்டீர். அதெல்லாம் ஏறி அப்படியெல்லாம் போய் பார்த்துட்டீங்க. அதான் சொல்றீங்க. கூடிவானோர் ஏத்த நின்ற வானவர்கள்லாம், வானத்தில் இருக்கிற தேவர்கள் அவெல்லாம் ஒன்னா கூடி ஏத்த நின்ற. ஏத்தன்றது இந்த இடத்துல புகழ, அவரை தூக்கி பிடிக்க, அவரை கொண்டாட அப்படின்னு அர்த்தம். அவரை வழிபட்டு வணங்க அப்படின்னு. கூடிவானோர் ஏத்த நின்ற, அப்படியான ஒரு நிலையில் நின்ற திருக்குறுகூர் அதனுள், திருக்குறுகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு. ஆடு புட்கொடி, ஆடுன்னா பெருமாளுக்கு ஒரு நான் 4 பேர் சேவைக்கு வந்துட்டா அதுல புல்லுன்றது கருடன். ஞாபகம் வச்சுக்கோ. புல்ன்றது கருடன். கருட பகவான் என்ன பண்ணுவார், பெருமாளை சேவிக்கிறதுக்கு யாராவது வந்துட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுமா. நம்ம பெருமாளை சேவிக்கு வந்திருக்காருன்னு அவர் ஒரே ஆடுவாராம், டான்ஸ் ஆடுவாராம், கருட ஆடுவார். அதை சொல்றாருங்க. ஆடு புட்கொடி. அதுல கொடி, அந்த கொடியில இருக்க அந்த மாதிரி ஆடக்கூடிய அந்த கருடனுடைய கொடியை உடைய எடுத்துக்கணும். ஆடு புட்கொடின்றது ஏதோ நம்ம எடுத்துக்கூடாது. ஆடு புட்கொடின்னு அதுல எழுதிப்போம். ஆடு புல் கொடி அப்படி எடுத்துக்கணும். பெருமாளை பார்க்கறதுக்கு யாராவது வந்தாள்னா அவளை பார்த்த உடனே, அந்த அடியார்களை பார்த்த உடனே அந்த சந்தோஷத்தை ஆடுகின்ற கருடன் கொடியை உடைய ஆதிமூர்த்திக்கு. ஆதிபிரான் நான் சொன்னேன் இல்லையா, திருக்குறுகூர்ல வாழ்வாத்திரத்துல பெருமாள் பேர் ஆதிபிரான். அந்த ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுகவே. அடிமைன்றது அடிமை புகுவதுவே. அடிமையாக இருக்கிறது. நம்ம அவருக்கு அடியாரா மாறி அவருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறது, புகுவது. அந்த மாதிரி போய் அந்த வழியை தேடுங்கோ, அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்றார். அதுதான் நீங்க பல
இந்த குலதெய்வத்தை விட்டு மற்ற தெய்வங்கள்லாம் பாடி ஆடி பணிந்து பல்வடிகால் மற்றொரு தெய்வம் இருக்கு பாருங்க. ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மற்றொரு தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்வடிகால் வழியேறி கண்டீர். அந்த வழியிலெல்லாம் போய் பார்த்தீங்களே, என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? உங்களால் அடைய முடியலன்றதை சொல்றாருங்க. இங்க என்ன பண்ணணும்னா குலதெய்வத்தை வேண்டணும். குலதெய்வத்தை வேண்டிட்டு இதெல்லாம் பண்ணணுன்ற மற்ற தெய்வங்களை நீங்க பண்ணணும். அது மாதிரி குலதெய்வத்தை உங்க குலதெய்வத்தை கும்பிட்டு இந்த ஆதி பகவானை வந்து கும்பிடுங்கன்னு சொல்றாரு. இந்த ஆதிபிரானை வந்து நீங்க ஆழ்வார் திருநெல்வேலியில சேர்த்தீங்கன்னா, அவரை நீங்க தரணடைச்சிங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்னு இதுல சொல்றாரு இந்த பாட்டுல. அதான் கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, பல பிறப்பையும் எடுத்து பல பிறவும் எடுத்து எந்தெந்தவோ பிறப்பு எல்லாம் எடுத்தாலும் உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. உங்களுக்கு பிறப்பு இந்த இதெல்லாம் பண்ணி நீங்க எவ்வளவோ பல பிறப்பும் பிறந்து செடி கொடி தழை நீர் பிராணிகளா பிறந்து மனுஷனா பல பிறப்பு பிறந்து அப்படி பிறந்தும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா மற்றொரு தெய்வம் பாடி ஆடி பணிந்து, உங்க குலதெய்வத்தை தவிர மற்ற தெய்வத்தை போய் பாடி ஆடி பணிந்து இந்த பெருமாளையே நீங்க சேவிச்சா கூட சரி, குலதெய்வத்தை சேவிக்காம வந்து இந்த பெருமாளை சேவிச்சிங்கன்னா உங்களுக்கு வழி கிடைக்காதுன்றதை அழகா சொல்றாரு நம்மாழ்வார். அதை கவனிங்க. உங்க குலதெய்வத்தை மற்றொரு தெய்வம்ன்ற போது உங்களுக்கு உங்க தெய்வம்ன்றது குலதெய்வம் தான். உங்க குலதெய்வத்தை நீங்க பூஜை பண்ணிட்டு பாடி ஆடி பணிந்து மற்றொரு தெய்வம் பாடி ஆடி பணிந்து மற்றொரு தெய்வத்தை நீங்க ஆடி பாடி பணிந்து பல்படிகால் வழியேறி சென்று பல வழிகளில் பல நிலைகளில் நீங்க போய் பார்த்தீங்களே, வழியேறி கண்டீர். வழியேறி நீங்க இந்த இடத்துல கண்டீர்னா கண்டோம் இல்லை, என்ன கண்டோம்? வழியேறி கண்டோம். வழியேறி என்ன கண்டீர்? காண முடியவில்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. வழியேறி கண்டீர் கூடிவானோர் நின்று ஏத்த. ஏன்னா அடுத்த 2 வழியில யார் இருக்கான்றது, யாரை பண்ணா வழி கிடைக்கும்னு சொல்லிட்டதுனால முதல்ல வழி கிடைக்கலன்னு நம்ம எடுத்துக்கணும். அதை வழியேறி கண்டீர்னா என்ன கண்டீர், என்னத்தை கண்ட அப்படின்னு சொல்றான்ல, அதுதான் இங்க. கண்டீர்னா வழி, கண்டீர்னா வழியேறி பல்படியால் வழியேறி பல வழிகளில் பல நிலைகளில் போய் எதையும் உங்களால் பார்க்க முடியல. அந்த வழியிலாம் போய் பார்த்தீங்களே, அதெல்லாம் கிடைக்கல. அடுத்த 2 வழியில எதுல கிடைக்கிறதுன்றது சொல்றாரு இல்லையா, அதனால முதல்ல நம்ம கிடைக்கலன்னு எடுத்துக்கணும். அதை கூடி வானோர் நின்று ஏத்துக்கின்ற வானவர்கள் அந்த தேவர்கள்லாம் கூடி நின்று ஏத்துக்கின்ற திருக்குறூர்ல இருக்கிற வருடக்கொடியுடைய அந்த ஆதிமூர்த்திக்கு ஆதிபிரானாகிய ஆழ்வார் திருநெல்வேலி பெருமாளுக்கு அடிமை புகுந்தால், உங்க குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அந்த பெருமாளை வந்து அடிமை புகுந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும், உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. தேங்க்யூ. நாளைக்கு ஆட்டம். அதான் பெருமாளோட அடியாரை பார்த்தா கருடனுக்கு அவ்வளவு சந்தோஷமா. புல் ஆடு புட்கொடின்ற ஆடு புல்கொடி, புல்கொடின்றது கருடன். புல்லுன்னா சாதாரணமா பறவை, இந்த இடத்துல கருடன் எடுத்துக்கணும். கருடனோட அந்த இதை வந்து பெருமாளை பெருமாளை சேவிக்கிறதுக்கு வராதுனாலேயே கருடனுக்கு ரொம்ப ஆனந்தமாயிடுமா. அது யார் வரான்றதை பார்ப்பாரா, நல்ல மனுஷாரா இல்லை ஏஷம் போட்டு வராளா என்னன்னு. நிஜமாவே அடியார் தானே, அடியார் வேஷத்தில் யாராவது வராளான்னு பார்ப்பாராம். அடியார் தான் வரான்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு ஆனந்தமாயிடுவான், அந்த ஆடு வரான். அதுதான் இங்க சொல்றாரு, ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு. அந்த பெருமாளோட புல்லாகிய பறவையாகிய கருடனுடைய கொடியை உடைய பெருமாளை சேவித்தால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றேன். தேங்க்யூ.